ஹாய், வெரி வெரி குட் மார்னிங். இன்னைக்கு என்ன நாள்? ஆடி கிருத்திகை, அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி. எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஆடி கிருத்திகையும் கூட. சரிங்களா? அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊர் முருகர் கோயிலில் பால் குடம் திருவிழா நடக்குது. நானும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நானும் என் பையன் தேஜஸும் 2 பேரும் எடுக்கிறோம். அதனால் காலையில் எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. 7 மணிக்கு 7:15 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. ரெடி ஆகிட்டோம். இனி கிளம்ப வேண்டிய வேலை தான். நீங்களும் இன்னைக்கு ஆடி கிருத்திகை கிருஷ்ண ஜெயந்தி விசேஷமான நாள். வீட்டில் சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க. நோய் நொடி இல்லாமல் நம்ம எல்லாரும் நீண்ட நாள் வாழணும். சரிங்களா? நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே நம்ம எதையும் சாதிக்க முடியும். சரிங்களா? அப்புறம் நான் ஏதாவது பேசுகிறது தப்பு இருக்கா தெரியல, நான் பேசுகிறேன். நேற்று மருதாணி எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? 2 கையில் காமிக்கணும், ஆனால் ஒரு கையில் ஃபோன் இருக்குது, என்னால் காட்ட முடியல. அப்புறம் வேறு என்ன? சரி, நம்ம கோயிலில் சந்திப்போம். பாய் சொல்ல மாட்டேன், என்ன கோயிலில் சந்திக்க வேண்டிய வேலை இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? கோயிலில் பார்க்கலாம். கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து பால் குடம்லாம் அது அலங்காரம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ மாயெல்ல தோரணம்லாம் அலங்காரம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 2 பேரும் நானும் தம்பியும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படியே எங்கள் சுற்றி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பால் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலில். வெறும் பால், நம்ம வெறும் குடம் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். பால் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க, தேங்காய் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. நம்மகிட்ட பால் குடம் மட்டும் மாயில கூட முடிஞ்சால் எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கேயும் கொடுப்பாங்க, ஆனால் தாராளமாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சமாக கொடுப்பாங்க. பாருங்கள், இந்த கோயிலேருந்து தான் பால் குடம் கிளம்புது. ஏகவல்லி அம்மன் கோயில்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த கோயிலில் இன்றைக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 குழு பால் குடம் எடுக்கிறாங்க. எப்போவுமே எங்கள் குடம் தான் லாஸ்ட் இருக்கும், எங்கள் குழு தான் லாஸ்ட் எடுப்போம். நாங்கள் அதில் தம்பி பார்த்திங்கன்னா அவருடைய குடத்தை வந்து அவர் ரெடி பண்ணிகிட்ருக்கிறாரு, மாயிலெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் பால் ஊற்றிட்டே இருக்காங்க. பாருங்கள், பால் ஊற்றிட்டே இருக்காங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டோம், அது எங்களால் எடுக்க முடியல. இந்த இடத்துல தான் பால் ஊற்றும், பால் தேங்காய் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு தம்பி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஒரு கோயில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு. நான் உக்காந்துட்டேன், அவர் தான் சுற்றி எடுத்துகிட்டு வரம்மான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் என்ன, உங்கள் ஊரில் எப்படி இருந்தது? உங்கள் கோயில் விசேஷம் இதான் பால் பண்ணியாச்சு. காவடிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் என்னங்க, ஒரு வழியாக பால் குடம் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு குரூப்பு, அப்புறம் நாங்கள் தான். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதாவது பால் குடம்லாம் இறக்கி முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு உட்காந்துட்டு பிரசாத பை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். டாட்டா, பாய்.